வணக்கம் நண்பர்களே. வாட்ஜ் பேங்க் குமரி கடல் எல்லையிலிருந்து தென்னோக்கி தெற்கு திசை நோக்கி இருக்கிற கடல் பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு பகுதி. தோராயமாக 6500 சதுர கிலோமீட்டர். இது கச்சத்தீவை விட பெரியது. 6500 சதுர கிலோமீட்டர் பகுதியில் அப்படி என்ன இருக்கிறது? இதை பற்றி கூறுவதற்கு முன்னால் இதை குறித்த வீடியோ நான் சென்ற வருடத்தில் நான் வெளியிட்டிருந்தேன். தோராயமாக ஏப்ரல் மாதம், போன வருடத்தினுடைய 2024 ஏப்ரல் மாதம். இப்போது பிப்ரவரி 2025 இந்த பதிவிடும்போது ஏன் இப்போ இதை மீள்பதிவு இடுகிறேன் அப்படின்னா, கச்சத்தீவு நாம் இலங்கையிட்ட கொடுத்துட்டோம், ஒரு ஒப்பந்தம் போட்டோம். அதனால் நமக்கு மீனவர்களுக்கு பெரிய பாதிப்பு, மீன் தொழில் பாதிக்கப்படுகிறது. அங்கு நமக்கு எல்லா உரிமைகளுமே மறுக்கப்படுகிறது. கச்சத்தீவு ஒப்பந்தத்தின் போது ஏற்படுத்தப்பட்ட சில ஒப்பந்தங்களை, விதிகளை, ஒப்பந்த ஷரத்துக்களை இலங்கை அரசு இன்றும் மறுக்கிறது. அதற்கான காரணம் இந்த சிவில் வார் 80களின் மத்தியில் இந்த சிவில் வார்கள் உச்ச நிலைக்கு செல்லும் வரையில் அவர்களுக்கு கச்சத்தீவை பற்றிய எந்த ஒரு அக்கறையும் இல்லை. இது உண்மை. அங்கே இருக்கிற ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு தெரியும். ஆனால் அதன் பிறகு அவர்களுடைய அந்த உள்நாட்டு போர் உச்சத்திற்கு வரும்போது கச்சத்தீவு நமது எல்லை என்ன, எல்லையில் எங்கெல்லாம் நாம் கண்காணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் கச்சத்தீவை கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் கச்சத்தீவுக்கு பதிலாக நாம் வாங்கிய இடம் பேர் என்ன தெரியுமா? அதுதான் வாட்ஜ் பேங்க். அதை பற்றி நான் போன வருடம் போட்ட வீடியோ இப்போ தான் ஃபேமஸ் ஆகுது. சரி, மீண்டும் அதனுடைய கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் இது எங்கே இருக்குது, இவ்வளவு நாளும் கச்சத்தீவு மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், இப்படி ஒரு இடம் இருக்கிறது பிரதமருக்கு தெரியுமா, முதலமைச்சர் தெரியுமாலாம் கேட்குறாங்க. அவங்களுக்காக அந்த டாக்குமெண்ட், அதாவது இலங்கைக்கும் நமக்கும் இந்த வாட்ஜ் பேங்க் குறித்த டாக்குமெண்ட் 1976ஆம் ஆண்டு ஒப்பந்தமாகிறது. அந்த நகலை நான் இதில் தம்புநெயிலாகவே வச்சுருக்கேன். நீங்கள் யாருக்காவது அந்த நகல் தேவைப்பட்டால் தாராளமாக என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஆர் இமெயில் ஐடி கொடுங்க, அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். இதை காட்டியும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த வாட்ஜ் பேங்க் எங்கே இருக்குது? எல்லோரும் கேட்ட வாட்ஜ் பேங்க் எங்கே இருக்குது சொல்கிறேன், கேளுங்க. காங்கிரஸ் ஆட்சியின் போது கச்சத்தீவை இலங்கைக்கு தந்துட்டாங்க, ரைட். அதற்கு பதிலாக முக்கியத்துவம் வாய்ந்த, அதைவிட முக்கியத்துவம் வாய்ந்த வாட்ஜ் பேங்க் பகுதியை பெற்றதாக தான் காங்கிரஸ் கூறுகிறது. இந்த வாட்ஜ் பேங்க் எங்கே இருக்குது? இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இப்போது இவங்களுக்கும் நம்ம இந்திய அரசாங்கத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் நடைபெற்ற கச்சத்தீவு ஒப்பந்தத்தை பற்றி விட்டுருவோம். இதில் வாட்ஜ் பேங்க் பகுதியில் இந்தியாவோட இறையாண்மை என்ன? இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையில் கடல் பகுதியில் எல்லையை வகுக்கும் வகையில் தான் இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. முதலாவது ஒப்பந்தம் 1974 கையெழுத்தாயிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின்படி பாக் சலசந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாக் நீர் இணைப்பு பகுதியில் எல்லை வகுக்கப்பட்டது. இதன்படியே கச்சத்தீவை இலங்கை பகுதிக்கு கொடுத்தாச்சு. ஆனால் இரண்டாவது ஒப்பந்தம் 1976ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி கையெழுத்திடாது. அதில் தான் மன்னார் வளைகுடா பகுதியில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான எல்லையை வரையறுக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தில் வெளியுறவு செயலாளர் கேவல் சிங் அப்படிங்கிறவர், இலங்கையுடைய வெளியுறவு செயலாளர் WD ஜெயசிங்கே, இவங்களும் கையெழுத்து போடுறாங்க. இதற்கு பிறகு தான் இந்த கடிதத்தில் வாட்ஜ் பேங்க் பற்றி விரிவாக குறிப்பிட்டிருக்காங்க. எது? கச்சத்தீவு ஒப்பந்தத்தை போது வாட்ஜ் பேங்கில் மீன் பிடிப்பது தொடர்பாக இரு அரசுகளுக்கும் இடையில் பின்வரும் புரிந்துணர்வு, அதாவது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என்ன? கன்னியாகுமரிக்கு அருகில் இருக்குது வாட்ஜ் பேங்க். இந்தியாவினுடைய பிரத்யேக பொருளாதார மண்டலம். அந்த பகுதியின் மீது, அதன் வளங்கள் மீது இந்தியாவுக்கு முழு இறையாண்மை உண்டு. கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கு. கன்னியாகுமரிக்கு கிட்டத்தட்ட கிழக்கு பகுதி, அதாவது தென்கிழக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இலங்கையை சேர்ந்த மீன்பிடி படகுகளோ மீனவர்களோ வாட்ஜ் பேங்க் பகுதியில் மீன் பிடிக்க மாட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ ஆனால் ஒரு நல்லெண்ண நடவடிக்கையாக 3 ஆண்டுகளுக்கு இந்தியா உரிமை வழங்கும் படகுகள் மட்டும் அங்கே மீன் பிடிக்கலாம். இந்தியா லைசன்ஸ் கொடுக்குற போட் மட்டும்தான், இலங்கை போட்டுகள் மட்டும்தான் மீன் பிடிக்க முடியும். இந்த காலகட்டத்திற்கு பிறகு வாட்ஜ் பேங்க் பகுதியில் இலங்கை மீன்பிடி படகுகள் மீன் பிடிக்கக்கூடாது. இப்படி ஒரு விதி இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? சரி, இதற்காக இந்தியா விதிக்கும் கட்டணத்தையும் நிபந்தனைகளையும் இலங்கை மீன்பிடி படகுகள் இருக்க வேண்டும். அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. வாட்ஜ் பேங்க் பகுதியில் பெட்ரோலியமோ பிற தனிமங்களோ கிடைக்கிறதா என இந்தியா ஆராய நினைத்தால் அது பற்றி இலங்கைக்கு தெரிவிக்கப்படும். இந்தியா சொல்லும் தேதியில் இலங்கை படகுகள் வருவது நிறுத்தப்படும். வாட்ஜ் பேங்க் பகுதியில்
இலங்கையின் படகுகள் மீன்பிடிப்பது தடுக்கப்படுவதால் புதிதாக மீன்பிடி மண்டலங்களை உருவாக்க இந்தியா இலங்கைக்கு உதவி செய்யணும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இது 2 வெளிநாட்டு செயலாளர்களும் கையெழுத்து போட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? லெட்டர் 1 and 2. இது எங்கே இருக்குது? வாஜ்பாய் கன்னியாகுமரிக்கு தெற்க, நான் தென்கிழக்குன்னு சொன்னேன், இது தெற்க 50 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள பகுதி. சரியாக சொல்வதென்றால் கன்னியாகுமரிக்கு தெற்கில் கடலடியில் அமைந்துள்ள கண்டத்திட்டின் முனைப்பகுதி தான் இதுன்னு சொல்கிறாங்க. கண்டத்திட்டு அப்படிங்கிறது இது இந்தியாவின் கடல் எல்லை பகுதிக்கு அப்பால் இருந்தாலும் அதன் மீதான உரிமையை இந்தியா இலங்கை இரு நாடுகளும் உறுதி செய்துள்ளன. கடல் எல்லைக்கு அப்பால் தான் இருக்குது, ஆனாலும் உறுதி பண்ணியிருக்காங்க. இந்த பகுதியின் கடல் ஆழம் 200 மீட்டர் அளவுக்கு இருக்கும். வாஜ்பாய் பகுதி 4000 சதுர மைல், சுமார் 6500 கிலோமீட்டர் பரப்பளவுடையது. இந்த பகுதியில் பல்லுயிர் மல்டி பயாலஜிக்கல் அண்ட் கடல் வளம் உள்ளது. அதிகம் என்பதால் மீன் வளமும் அதிகம். இந்த கடல் பகுதியில் வெப்பநிலை மிதமானதாக இருந்தாலும் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அது இந்த பகுதி மீன்கள் இனப்பெருக்கம் செய்ய உகந்த பகுதியாக கருதப்படுகிறது. மே முதல் அக்டோபர் வரை மீன்பிடிக்க சிறந்த காலமாக கருதப்படுகிறது. இந்த பகுதியில் மீன்பிடிக்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் சின்னமுட்டம் துறைமுகத்திலிருந்து மீன்பிடி படகுகள் செல்லுதா இப்பவும் சொல்கிறாங்க. கேரளாவுடைய விழிஞ்சம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து படகுகள் வருது. இந்த பகுதியில் சுமார் 425 வகையான மீன்கள் காணப்படுகிறது. இந்த பகுதியிலிருந்து வருடத்திற்கு 65,000 மெட்ரிக் டன், பார்த்துக்கிடுங்க, 65,000 டன் மீனை பிடிக்க முடியும் வருஷத்துக்கு. வாஜ்பாயில் பெட்ரோலியம் அந்த மாதிரி இயற்கை வளங்கள் இருக்கிறதா அப்படின்னா பெட்ரோலியம் கிடைக்கும் சாத்தியமும் இருக்குது. ஆனால் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் ஹைட்ரோ கார்பன் இயக்குநரகம் போன வருடம் 2024 ஜனவரி மாதம் நோட்டீஸ் ஒன்று வெளியிட்டிருக்கு. அந்த நோட்டீஸில் வாஜ்பாய் பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ள 3 இடங்களில் பெட்ரோலியம் கிடைக்க வாய்ப்புள்ளதாக ஆராய ஆர்வமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்கு. ஆனால் இன்னும் யாரும் விண்ணப்பிக்கலை இந்த வீடியோ பதிவாறு வரைக்கும். ஆனால் கன்னியாகுமரி கேரளா சேர்ந்த மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் சுற்றுப்புற ஆர்வலர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்தனர். அதனால் இங்கு எண்ணெய் துரப்பயணம் செய்யக்கூடாது முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான தேவசகாயம் மத்திய மீன்வளத்துறை அமைச்சகத்திற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அதனால் இந்த பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு எரிவாயுவை துரப்பணம் செய்யும் இந்தியா நீண்ட காலமே இருந்து வந்தாலும் இப்போது செய்கிறதில்லை. இப்போ இது எந்த பகுதியில் இருக்குன்னு சொல்லிட்டேன். கன்னியாகுமரியிலேருந்து தெற்க 50 கிலோமீட்டர் கடல் பகுதியில் 6500 சதுர கிலோமீட்டர், பெருசு. இதை விட நம்ம கச்சத்தீவை விட பெருசு. இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம கச்சத்தீவு போராடிட்டு இருக்கோம். இதை பார்க்கும் மீனவ நண்பர்கள் ஒரே ஒரு விஷயம் செய்யுங்கள். கச்சத்தீவை விட வளமையான இந்த பகுதியில் மீன் பிடிப்பதற்கு நான் இப்போ சொல்லிட்டேன். அந்த ஒப்பந்தத்தையும் நான் இதில் தம்பனையில் வைக்க போகிறேன். அதனால் அந்த லெட்டர் படிங்க. மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேளுங்க. இது கன்னியாகுமரிக்கு தெற்கு 50 கிலோமீட்டர்னா மீனவர்கள் தெரியாமல் இருக்காதுல்ல. விழிஞம் அப்படிங்கிற கேரளா பகுதியிலேருந்து மீனவர்கள் செல்கிறாங்க. குளச்சல் சின்னமுட்டம் பகுதி மீனவர்கள் செல்கிறாங்க. இவ்வளோ மீன்வளம் நிறைந்த பகுதி. மீன்வளம் மட்டுமல்ல, கடல் வளம், கடல் மற்ற உயிரினங்களும் இருக்குது. அதனால் இது ஏற்கனவே இந்த வாசகர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க மீள்பதிவு ரைட்டுங்களா? இதை பாருங்கள். முடிஞ்சால் நிறைய மீனவர்களுக்கு இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி அந்த லெட்டர் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் அதை உங்களுக்கு வாட்ஸ்அப் ஒரு மெயிலில் அனுப்பிச்சி கொடுக்குறேன். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை இதில் பதிவு பண்ணுங்கள். இந்த வாஜ்பாய் பற்றிய இந்திய இலங்கை ஒப்பந்தம் லெட்டர் உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுக்கப்படும். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் சேரும். நன்றி.